நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நமது மூலமாகவே நிறுத்திவிடும். இதுதான் அந்த மனத்தினுடைய வேலை. மனம் என்பது ஒரு சொல்லுல 3 எழுத்து தான். ஆனா அதை நீங்க விரிச்சீங்கன்னா உலகம் முழுவதும் விரிச்சு மேல அதுக்கு மேல போயிடும் ஒவ்வொருத்தருடைய மனசு. அதுதான் இந்த மனத்தினுடைய ஆற்றல். நாம் இறைவனை சிந்திப்பதற்கு நினைப்பதற்கு நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா 25 மணி நேரம் வேண்டுதல் பண்ணாதான் நம்ம குறையெல்லாம் தீரும். அதுக்காக நம்ம பண்ண முடியுமா? ஆனால் அருணகிரியார் பெருமான் சொல்லுங்க, அப்படி அவர் சொல்லல. அரை நிமிஷ நேரம் மட்டும், என்ன சொல்றாரு? அரை நிமிஷ நேரம் மட்டும் உன்னை நினைத்து தவமுறை தியானம் செய்ய அருள்வாய்ங்கிற 6 நிமிஷத்தை கேட்கிறாரு. அப்ப நம்மளுடைய ஆயுள் காலங்கள், நம்மளுடைய வாழ்க்கைகள், இதையெல்லாம் இறைவனிடத்துல 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் தன்னுடைய நினைவை அவரிடத்துல கொடுக்க கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால சரி பண்ணிட முடியும். அவரவர் கையில அவரவர் வாழ்க்கை இருக்கு. நல்லா பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரபந்தத்துல அதாவது ஒரு விஷயமா சொல்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும். ஆனா எல்லாருக்குமே தொப்புள் கொடிங்கிற ஒன்று மூலமா தான் இந்த உலகத்துல நாம மகானா இருக்கலாம், முனிவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அதன் மூலமாகத்தான் நாம் கர்மாவோட பிறக்கிறோம். அதே மாதிரி கட்டவெல்ல இருக்கிற ரேகை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, மற்ற எதுவுமே கிடையாது. அப்ப சிம்பாலிக்கா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு கர்மா இருக்கு. இந்த 10 விரல்ல நீங்க எங்க எடுத்தாலும் உங்க வாழ்க்கையை சொல்ல முடியாது. ஆனா இந்த அரையங்கால இருக்கக்கூடிய கட்ட விரல்ல உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் எடுத்துடலாம். சரி, போன ஜென்மம் எல்லா ஜென்மத்தினுடைய வாழ்க்கை இருக்கு. பார்த்தீங்களா, இறைவன் எல்லாருக்குமே அதை தான் வச்சிருக்கிறார். அதனால நாம நம்மளுடைய மனசை, ஏன்னா நம்ம தான் முதல்ல முக்கியம். சித்திரம் இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நாமெல்லாம் நல்லபடியாக இறைவனுடைய திருவருளை நினைப்போம். இன்று திருவாசகத்தை ஒரு பாடல் சிந்திப்போம். இந்த திருவாசகம் தேவாரத்தை பாடினதுனால நேற்று நான் சிதம்பரம் போயிருந்தோம். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூர்ல நேற்று விநாயக பெருமான் பொல்லா பிள்ளையாருடைய கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்மைக்கே கொடுத்து வைக்கணும். நாம இன்னைக்கு இந்த கோயிலில் நம்ம பேசுறோம் அப்படின்னா அவருடைய திருக்கருணையில தான் எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் படிச்சதுனால நேற்று சிதம்பரத்துல போய் அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க தேவாரம் திருவாசகம் படிச்சோம். அது மட்டும் இல்ல, காலையில ஸ்படிகலிங்க தரிசனம், அந்த ஸ்படிகலிங்க தரிசனம் தான் கிடைக்குன்னே நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் கேட்டீங்கன்னா எல்லா நாளும் 6 மணிக்கு தான் கோயிலுக்கு பூஜை. நேற்று 4 மணிக்கே பூஜை திறந்து 4 மணிக்கே அந்த தரிசனம் கிடைச்சிச்சு. அதனால நம்ம எல்லாரும் தேவாரம் திருவாசகத்தை படிப்போம். நம்மளை நாமே சரி பண்ணி எல்லாம் நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். நல்லபடியாக இறைவனுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு தான் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இறைவனை சிந்திப்போம். இப்போது திருவாசகம் படிப்போம். போய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கதியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி என்னை பணிகொண்டாய் யாழும் இதுவே வேண்டி அல்லாள் வேண்டும் வரி சொன்றொன்றெண்ணில் அதுவும் விருப்பமன்றே. இறைவன் அந்த ரொம்ப இந்த பாடலில் நம்ம ஆயுட்காலம் முழுவதும் இதை யோசிச்சோம்னாலே இறைவனோடு தான் நாம இருக்கிறோங்கிறது தெரியும். இப்ப நம்ம கூட பெரியவங்க இருந்தா நிறைய இடத்துல நம்ம தப்பு செய்யணும். அப்ப அதற்கு இந்த பாடலே ஒரு சான்று. வேண்ட தக்க அறிவோய் நீ, என்ன வேண்டணும், எப்படி வேண்டணும், எதையெல்லாம் வேண்டணும் அப்படிங்கிறத
எல்லாம் அறியக்கூடியவனே அவனேதான். அது சொல்றாரு, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன கேட்டாலும் சரி அத்தனை நம்மகிட்ட கிடைக்கும். அவரை கொடுக்கறதுக்கு பக்கத்திலேயே கூட அவர் சொல்றாங்க, வாங்கிறதுக்கு ஆளேங்கிறார். நீங்க எதை கேட்டாலும் குமிஞ்சு கிடக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அதை படைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் எதுக்கு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து இருக்கிறத அவர் கொடுத்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இறைவன் அவ்வளவு ஞானமா இல்லை, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமா, உங்களுக்கு செல்வமா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் கேட்டீங்கன்னா, அவர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா பொண்ணு பொருளோட? அவர் பார்த்தீங்கன்னா அமைதியா அந்த புளித்தோடு, ருத்ராட்சம், தியானம், அதாவது ஏதாவது ஒரு அலங்காரமா அல்லது நம்மளுக்கு வேற விதமா இருந்தா தானே அது கொடுக்கறதுக்குன்னே இருக்காரு. அதனால நம்ம தைரியமா இறைவனிடத்துல நாம கேட்கணும். ஆனா அதை கேட்டு பெற்றதுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு நன்மை செய்யணும்ல, அந்த நன்மை செய்யறதா பார்த்து கேட்கணும். அதுக்கு தான் இறைவனுடைய துணை வேணும்ங்கிறது. அதுக்கு தான் நம்மளுக்கு நல்ல சிந்தனை வேணும்ங்கிறது. அந்த நல்ல சிந்தனையை இறைவன் கொடுத்தே தீர்வார். அதுதான் இந்த திருவாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது.